வன்கொடுமை சட்டத்தில் கைதான திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், தற்போது மேலும் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவானந்த், மனைவி மர்லினா ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் ஜனவரி 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர்கள் சென்னை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் இருவருடைய நீதிமன்ற காவலை பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.